அடுத்து சாப்டர் நம்பர் 3, நெவர் எனஃப். ஜான் போக்லே வேன்கார்டோட ஃபவுண்டர். அவரு பணத்தை பத்தி செம்ம ஸ்டோரியோட சொல்லிருக்காரு. ஒரு பெரிய கோட்டீஸ்வரரோட பார்ட்டியில ஆத்தர் கர்ட் வானெகட் ஜோசப் ஹெல்லர் கிட்ட அங்க ஹோஸ்டா நிக்கிறாரே ஃபண்ட் மேனேஜர். அவர் உங்களோட ஃபேமஸான நாவல் கேட்ச் 22ல நீங்க சம்பாதிச்சதை விட ஒரே நாள்ல அதிகமா சம்பாதிச்சிட்டாருன்னு சொன்னாரு. அதுக்கு ஹெல்லரும், ஆமா, அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு, போதுங்கிற மனப்பான்மை தான். போதும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். நிறைய பேருக்கு போதுங்கிறதுக்கான அர்த்தமே தெரியறது இல்ல எனக்கு போதாதுன்னு நம்ம நினைக்கிறப்போ அதுல பல ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கு. ராஜத் குப்தா கொல்கட்டால பிறந்தாரு. சின்ன வயசுலயே அனாதை ஆயிட்டாரு. ஆனா எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு வெற்றியை பார்த்தாரு. 40 வயசுல மெக்கின்சே அண்ட் கம்பெனியோட CEO ஆனாரு. கோடியில சம்பாதிச்சாரு. 1 மணி நேரத்துக்கே 45,000 ரூபாய் சம்பாத்தியம் கிடைச்சது. ஆனா குப்தாக்கு இன்னும் அதிகம் தேவைப்பட்டுச்சு. பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்களோட லிஸ்ட்ல இவரும் இடம் பிடிக்க நினைச்சாரு. சோ ட்ரேடிங்குள்ள நுழைஞ்சு பாதுகாப்பா வைக்க வேண்டிய தகவல்கள் எல்லாம் லீக் பண்ணாரு. அவரோட இந்த வேலையினால பல பேர் மில்லியன் கணக்குல சம்பாதிச்சாங்க. ஆனா குப்தாவோட கரியரும் போச்சு, மரியாதையும் போச்சு. அதே மாதிரிதான் பர்னி மேடாஃபும் போந்தி ஸ்கீம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருந்தாரு. இவரோட இந்த மார்க்கெட்ல பல கோடி சம்பாதிச்சாரு. இது நேர்மையான வேலைக்கான பலன். ஆனா ஒரு கட்டத்துல ஃப்ராட் ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்து அவரோட வளர்ச்சியே கெடுத்துக்கிட்டாரு. ஏன் அவ்வளவு பணம், பதவி, சுதந்திரம் இருக்க ஆளுங்க ஏன் இதை பண்ணணும்? இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? தேவைக்காக பண்றாங்களா? இல்ல, போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. அவங்க கிட்ட இல்லாத பணத்தை அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்காக ரிஸ்க் எடுத்து அடைய நினைக்கிறது முட்டாள்தனம். முக்கியமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க ரிஸ்க்ல வைக்கிறீங்கன்னா இதுல எந்த பலனும் இல்ல. குப்தா மாதிரி, மேடாஃப் மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துல அவங்களோட ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தி செய்யறதுக்கான காசு சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. இந்த நிலையை அடைஞ்சதும் நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டியது 2 விஷயம்தான். ஒண்ணு, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஏற்கனவே இருக்க விஷயத்த ரிஸ்க் எடுத்து இழக்க அவசியம் இல்ல. 2, போதுங்கிறதோட மதிப்பை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் தேவையில்லாத ரிஸ்கை எடுக்க விடாம தடுக்கும். இங்க இருக்கிறதுலே கஷ்டமான ஸ்கில் என்ன தெரியுமா? எப்போ நிறுத்தணுங்கிறது தெரியாம இருக்கிறது தான். போதும் நீங்க நினைக்கணும், அதுதான் சரியான பினான்சியல் ஸ்கில். ஆனா இப்ப இருக்க மாடர்ன் சொசைட்டில இப்படி யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சொசைட்டி நீ இன்னும் மேல போகணும், முன்னேறணும்னு ரொம்ப புஷ் பண்ணிட்டே தான் இருக்கு. எதிர்பார்ப்புகள் அதிகமாகறதால நிறைய ஆபத்துகள் வரும். உங்க வெற்றியோட சேர்ந்து உங்க ஆசைகளும் அதிகமாயிட்டே வந்தா எந்த வெற்றியும் உங்களுக்கு திருப்தியை தராது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், பணம் வேணும், பதவி வேணும், கௌரவம் வேணும்னு நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா எந்த நிலையிலும் திருப்தி அடையவே முடியாது. தொடர்ந்து ஒன்னத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கப்போ நீங்க முன்னேறி போற மாதிரி தெரியும். ஆனா உண்மையா நீங்க சரிஞ்சிட்டு இருப்பீங்க. இன்னும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருந்தா அதோட விளைவுகள் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். இப்ப இருக்க செல்வ வளம் பொறாமைகளை தான் அதிகமாக்குது. ஆரோக்கியமான போட்டிகள் நம்மள கடுமையா உழைக்க வைக்கும் தான். ஆனா போதுங்கிற எண்ணமே இல்லாம வேணும் வேணும்னு பேராசைப்படுறப்போ விஷமாதான் அது ஆகும். சந்தோஷங்கிறது எப்ப கிடைக்கும் தெரியுமா? நம்ம ஒண்ணு செய்யறப்போ அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிரும். அதோட நம்ம எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தாம கம்மி பண்ணிக்கணும். நமக்கு கிடைக்கிற பலனை விட எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே இருந்தா சந்தோஷங்கிறது இல்லாமலே போயிடும். அதே மாதிரி சமூகத்துல இருக்க மத்த மக்களோட, மத்த அந்தஸ்துகளோட நம்ம கம்பேர் பண்ணிக்க கூடாது. இந்த கம்பேரிசன்ங்கிறது முடிவே இல்லாத கேம். இதுல ஜெயிக்கவே முடியாது. சூப்பர் ஸ்டார்னு பேர் எடுத்து பல ஃபேன்ஸ் சேர்த்து கோடியில சம்பாதிக்கிற ரஜினிகாந்துக்கு தான் பணக்காரன்னு ஃபீல் ஆகும். ஆனா ஒருவேளை அவர் தன்னை அம்பானி கூட கம்பேர் பண்ணி பாத்துட்டாரு, அவ்வளவுதான், நான் என்னதான் பணம் வச்சிருக்கேன், அவர் தான் பணம் வச்சிருக்காருன்னு அந்த இடத்த அவங்க இருக்க அந்தஸ்து நிலையை அடைய நினைப்பாரு. செல்வங்கிறது ஏணிப்படி மாதிரி ஏறிக்கிட்டே தான் இருக்கு. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலுமே உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்க யாரோ ஒரு பணக்காரர் இருக்க மாதிரி தான் தெரிவாரு. அப்போ ரிசல்ட் என்ன? திருப்தியின்மை தான். என்னைக்குமே அப்பாடான திருப்தியான மூச்சை விடவே முடியாது. லாஸ் வேகஸோட டீலர் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க கசினோல ஜெயிக்கிறதுக்கு பெஸ்டான வழி நீங்க நுழைஞ்ச வேகத்திலேயே வெளியே வர்றதுதான். கசினோக்குள்ள நுழைஞ்சு விளையாடிட்டே இருக்காம கொஞ்சம் கேம போட்டுட்டு வெளியே வந்துடணும். இதேதான் பணக்காரங்களோட கம்பேர் பண்றதுக்கும் பொருந்தும். இதுல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி கேம விளையாடுறத நிறுத்திட்டு போதும் என்கிட்ட நிறைய இருக்குன்னு நினைக்கிறதுதான். ஈவன் மத்தவங்க கிட்ட அதிகமாவே இருந்தாலும் என்கிட்ட போதுமான அளவு இருக்குன்னு நம்பணும். போதுங்கிற எண்ணத்தை கம்மி அட போட்டுறாதீங்க. இது ஒரு ஞானம். போதும் நீங்க நினைக்கிறதால உங்ககிட்ட எதுவும் குறைய போறதில்ல. நீங்க வாய்ப்புல உதறி தள்ள போறதும் இல்ல. எல்லையே இல்லாத ஆசைகளோட ஆபத்துகளை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லையே இல்லாத ஆசைகள் தான் மன அழுத்தம், செல்வ அழிவு, தோல்வி, இந்த மாதிரியான மோசமான விளைவுகளை கொடுக்கும். உதாரணத்துக்கு அதிகமா வேலைகள் எடுத்தா எப்படா முடிப்போன்னு எக்ஸாஸ்ட் ஆயிரும். குப்தா, மடூஃப் மாதிரி அதிக பேராசப்பட்டு இல்லீகலான விஷயங்களை செஞ்சா அது எல்லாத்துக்கும் அழிவை கொடுக்கும். மக்கள் அவங்களோட எல்லைகள் அதையும் சீக்கிரம் கத்துக்க மாட்டாங்க. ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுப்பாங்க. சாப்பாடு அதிகமா தின்னு உடம்புல கொழுப்பு கொலஸ்ட்ரால்லாம் ஏறி நோயில உட்கார்றப்பதான் அப்பவே சாப்பாட்டை குறைச்சிருக்கலாமோன்னு நினைப்பாங்க. அப்படிதான் ஒரு லிமிட்டே இல்லாம காசு பணத்து மேல அதிக ஆசை வச்சு அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தா
மிஞ்சுறது வருத்தம் மட்டும்தான். எப்போ நிறுத்தணும்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இதுதான் ஞானம். இதை என்னைக்கும் பலவீனமா பாக்காதீங்க. சில விஷயங்கள் எல்லாம் விலை மதிப்பே இல்லாதது. அதை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட முடியாது. மரியாதை இந்த மரியாதை போச்சுன்னா இதை திரும்ப கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரஜாத் குப்தா பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு அதை சரி பண்ண நினைச்சாரு, ஆனா பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில முழுமையை அடைய அடிப்படையான விஷயம் சுதந்திரம். அதை நம்மளோட செல்வ வளத்துக்காக விட்டு கொடுக்க கூடாது. நம்ம குடும்பம், நண்பர்கள், காதல் இதெல்லாமே காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள். எதாலையும் இதை ஈடுகட்ட முடியாது. அப்புறம் சந்தோஷம். நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கிறதால உண்மையான சந்தோஷம் வந்துடாது. விலை மதிப்பே இல்லாத விஷயங்களை பாதுகாக்கணும்னா அதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது. எப்போ நிறுத்தணும்னு புரிஞ்சுக்கணும். போதுங்கிற இந்த எண்ணம் தான் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த ஆயுதத்தை எடுத்துட்டா போதும், இனி ரிஸ்கே எடுக்க மாட்டோம். நிறைய வேணும்னு பின்னாடி ஓட மாட்டோம். உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம உங்க தேவைகள் மற்றும் இலக்குகள் கூட மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இல்லாத ஒண்ணுக்காக தேடி ஓடாம இருக்கிறத கொண்டாடி நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு எது போதுமோ அதுல தெளிவா இருந்து அந்த தெளிவுல நிலையா இருங்க. இதுதான் உங்க மரியாதை, சுதந்திரம், உறவுகள், சந்தோஷம் இது எல்லாத்தையும் பாதுகாக்கும். அடுத்து சாப்டர் 4 கன்ஃபவுண்டிங்